வெயிட் பண்ணுங்க. ஏங்க அவரு ஸ்டஃப் உள்ள லீடருங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து மக்களுக்காக பணியாற்றுறாருங்க. 10 வருஷம் பச்சைங்களை கையெழுத்து போட்ட ஒரு அதிகாரிங்க அவரு. அவர் பப்ளிக் சர்வெண்ட்டுங்க. எக்ஸாம் எழுதி பப்ளிக் சர்வெண்டா இருந்தாரு. இன்னைக்கு எக்ஸாம் எழுதின பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் பப்ளிக் சர்வெண்டா வந்திருக்காரு. இவர் பப்ளிக் சர்வெண்ட், இவர் டான்சர். இப்படி ஒரு ஆளை நம்பி இவ்வளவுலாம் ஜால்ரா அடிச்சு ஊருக்கு மீட்டிங் போட்டு எப்படியா பேசுறீங்க? எந்த மூஞ்சி வச்சுட்டியா வெளியே வரீங்க நீங்களா? பாவம், கட்சியில போய் சேர்ந்த நிலைமையெல்லாம் யோசிங்க. அதாவதுங்க, திமுக காரனை கூட ஒரு சில பாராட்டலாம். ஏதோ அவன் செஞ்ச ஊழல், அவன் செஞ்ச திருட்டு வேலைகள்லாம் ஜால்ரா அடிக்கிறது கூட ஒரு பக்கம் மனசு நமக்கு ஆறுதல் ஆயிடும். தனிப்பட்ட துரோகத்துக்கு போய் யாராவது ஜால்ரா அடிக்க முடியுமா? திமுக காரன் திமுக குடும்பம் செய்யற அட்டூழியத்துக்கு ஜால்ரா அடிக்கிறான். அதுலயாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அவனுக்கு, ஏதோ ஒரு பாயிண்ட். இந்த ஒரு கேவலத்தை நீங்க மட்டும் நியாயப்படுத்தலையா சார்? திமுகவில் இருக்கக்கூடிய ஃபேமிலி இஷ்யூக்கு வந்து ஜால்ரா அடிக்கிறது அது வந்து தவறு இல்லை. ஃபேமிலி இஷ்யூ இல்லைங்க, நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அவன் அடிக்கிற கொள்ளைக்கும், அவன் அடிக்கிற கொலைக்கும், அவன் பண்ணக்கூடிய கட்ட பஞ்சாயத்துக்கும் எல்லாத்துக்கும் பகுதி இருக்கு. அது எவ்வளவு கேவலமோ அதற்கு தர்க்கம் பண்ணாலே உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கோவம் வருதோ, பொதுமக்களுக்கு எல்லாம் எவ்வளவு கோவம் வருதோ. எல்லாத்துக்கும் இவர் பண்ற இந்த கேலி கூத்துக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமா? சரி, சங்கீதாக்காவோட வாழ்ந்திருந்தாரு. சங்கீதாக்காவை விட்டுட்டு சங்கீதாக்காவை முறைப்படி டைவர்ஸ் பண்ணாம சங்கீதாக்காவை ஏமாத்திட்டு திரிஷாக்காவோட போயிட்டாரு. எந்த தலைவர் ஏமாத்திட்டு போனாருன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? அது நீதிமன்றமே. கல்யாணத்துக்கு ஜோடியா போறாங்க. சோடியா போறீங்களோ அப்படின்னு வடிவேல் அந்த கதையா ஒரு படத்துல ஒரு அம்மா நின்றுட்டே இருக்கும். உங்க வீட்டுக்காரர் வடிவேல் வருவாரு, தட்டுவாரு, திறந்தோன்னு அதால திப்பு ஓடுவான். ஏய் இதே இந்த வேகமா வர்றது அவரு பாஸ்கரு சும்மா வந்து பார்த்துட்டு போறாரு. ஏய் உன் புருஷன் ஐயோ வந்துட்டாரா அப்படின்னு வர அந்த காமெடி போல. இதை தர்க்கம் பண்ண முடியுமா? அந்த பேச்சுக்கு நீங்க வாங்க.